இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆல் ரவுண்டர் ஃபோனை தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா Infinix Note 30 5G, இன்னொன்னு வந்து Techno Pova 5 Pro. இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல சொல்லி ஃபைனலா நான் என்ன ஃபோன் வாங்கன்னு சொல்லிருக்கேன். நீங்க இந்த ரெண்டு ஃபோன்ல ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கலாம்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோனோட டிஸ்ப்ளே பார்க்கலாம். Techno Pova 5 Pro டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா 6.78 inch Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 120 Hz கொடுத்திருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 580 nits கொடுத்திருக்காங்க. இதே Infinix Note 30 5G டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா 6.78 inch Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. இதோட ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz தான். இதோட பீக் பிரைட்னஸ் 580 nits தான். டிஸ்ப்ளேல வந்து இந்த ரெண்டு ஃபோனுக்கு ஒரு டிஃபரன்ஸுமே இல்ல. சோ இந்த ரெண்டு ஃபோனுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸர். Techno Pova 5 Pro வந்து பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 6080 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இதே Infinix Note 30 5G வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் சேம் ப்ராசஸர் தான். MediaTek Dimensity 6080 ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர். அதாவது 15K பட்ஜெட்ல இதுதான் உங்களுக்கு செகண்ட் பவர்ஃபுல்லான ப்ராசஸர். சோ இந்த ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா கேமிங் டே டு டே பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு பெட்டராவே இருக்கும். சோ இந்த ரெண்டு ஃபோனுக்கு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேமரா. Techno Pova 5 Pro வந்து பாத்தீங்கன்னா என்ன டுயல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, அப்புறம் இன்னொரு வந்து சும்மா கொடுத்திருக்காங்க. இதே Infinix Note 30 5G வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் டுயல் கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. 108 மெகாபிக்சல் மெயின் கேமரா, அப்புறம் 2 மெகாபிக்சல் அதுவும் சும்மா கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த ரெண்டு ஃபோனோட கேமராவும் 15000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு நல்லாவே இருக்கும். பட் இந்த கேமரால வந்து வைட் ஆங்கிள் கொடுக்காது எனக்கு ஒரு காணா தெரியுது. சோ மெகாபிக்சல் வச்சு நம்ம எப்பவுமே கணக்கு போடக்கூடாது. சோ இந்த ரெண்டு ஃபோனுக்கு நான் ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி. Infinix Note 30 5G வந்து பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சார்ஜர் வந்து 45 வாட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இதே Techno Pova 5 Pro வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சார்ஜர் வந்து உங்களுக்கு 68 வாட் கொடுத்திருக்காங்க. டெக்னோ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 50% சார்ஜர் ஒரு 15 நிமிஷத்துல ஏத்திடலாம்னு சொல்றாங்க. சோ நமக்கு இதுலயே தெரிஞ்சிருது பேட்டரியில வந்து கிளியர் வினர் வந்து Techno Pova 5 Pro தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ். Infinix Note 30 5G ஓட 8GB RAM 256GB மாடல் வந்து பாத்தீங்கன்னா 16000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இதே Techno Pova 5 Pro ஓட பிரைஸ் வந்து எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஆனா Amazonல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆஃபரும் சேர்த்து உங்களுக்கு 15000 ரூபாய் சேல் பண்ற மாதிரி போட்டுருக்கு. ஆனா ஆஃபர்ல சேர்த்தா பிரைஸ் வந்து 16000 ரூபாய்க்கு வரும்னு நினைக்கிறேன். சோ இந்த ரெண்டு ஃபோன்ல எது உங்களுக்கு விலை கம்மியா இருக்கும் நீங்க அந்த ஃபோனை தாராளமா வாங்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஃபர்ஸ்ட் Infinixோட ப்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ரியர் கேமரா மெகாபிக்சல் வந்து கொஞ்சம் அதிகமா கொடுத்திருக்காங்க. Infinixல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளைனான டிசைன் கிடைக்குது. சில பேருக்கு வந்து அந்த லைட் எரியற டிசைன் பிடிக்காது. நெக்ஸ்ட் Infinix Note 30 5G ஓட கான்ஸ். இந்த ரெண்டு ஃபோன்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு IPS LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. இதே அவங்க வந்து AMOLED டிஸ்ப்ளே கொடுத்து இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்தா ஒரு பெஸ்ட் பை ஆப்ஷனா இருக்கும். கேமரால வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன்லயும் ஒரு வைட் ஆங்கிள் கேமரா சென்சார் கொடுத்தா நமக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும். சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா Infinixல வெறும் 45 வாட் தான் கொடுத்திருக்காங்க. இதே டெக்னோல வந்து பாத்தீங்கன்னா 68 வாட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் Techno Pova 5 Pro ஓட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இதோட ப்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா இதோட டிசைன் உங்களுக்கு வந்து அரௌண்ட் 15K பட்ஜெட்ல உங்களுக்கு லைட் எல்லாம் எரியற மாதிரி டிசைன் கொடுத்திருக்காங்க. Infinixல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர் 68 வாட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் Techno Pova 5 Pro ஓட கான்ஸ். இந்த ரெண்டு ஃபோன்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுக்கல. இந்த ரெண்டு ஃபோன்லயும் உங்களுக்கு AMOLED டிஸ்ப்ளே கொடுத்து இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்தா நமக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். சோ ஃபைனலா நான் என்ன ஃபோன் வாங்குவேன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ஃபோனோட பிரைஸ் 1000 ரூபாய் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வந்தா Infinix Note 30 5G தான் வாங்குவேன். இதே ஒருவேளை இந்த ரெண்டு ஃபோனோட பிரைஸ் சேமா இருந்தா கண்டிப்பா Techno Pova 5 Pro தான் வாங்குவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனும் ஒரே மாதிரி தான் இருக்கு. வெறும் டிசைன் அப்புறம் சார்ஜர் மட்டும் தான் வேற. நீங்க என்ன ஃபோன் வாங்குவீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.